இந்த பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஒரு பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளாட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 1, செப்ரேட்டாக டெரஸும் வச்சுருக்காங்க. மொத்தமாக 8 பிளாக் இருக்குது இந்த கம்யூனிட்டியில். ஸோ நம்ம பார்க்க போகிறது டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிளாட் நம்பர் S1 செகண்ட் ஃப்ளோரு. ஒரு லக்ஸரியான 4 BHK பிளாட் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளாட் சூட்டபுளாக இருக்கும். இது ஆல் சைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 20க்கு 14 கிட்ட இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹால் பக்கத்துலேயே வந்து ஒரு பால்கனி இருக்குது. பால்கனியோட லென்த்தே நல்லா பெருசாக இருக்கும். பால்கனியோட லென்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபீட் கிட்ட இருக்கும். நீங்கள் ஹால் மட்டுமே பார்த்தீங்கன்னாவே நல்லா ப்ராடாக இருக்கும். இதுக்காகவே இந்த ப்ளாட்டை வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ பாருங்கள், இது நான் வந்திருக்கிற இடம் டைனிங்கு. ஸோ இந்த ஹால் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஹாலு. இது என்ட்ரன்ஸு ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இது அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. இது செப்பரேட் டெரஸ் இருக்குது. ஸோ டெரஸும் வந்து பார்த்திங்கன்னா வெல் மெயின்டெனடாக இருக்கும். டைல்ஸ்லாம் நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும். டெரஸ் பாருங்கள், ஏரியாவே ரொம்ப காமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ ஹால் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பார்த்துட்டோம். அதை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. இது இண்டியன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ 2 பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட் பார்த்துட்டோம். இதுதான் டைனிங்கு. ஸோ டைனிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இது ஸ்டடி ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டாய்லெட் கிடையாது. கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவும் வந்து அட்டாச்சு டாய்லெட்டு. இது வெஸ்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் பார்த்துட்டோம். ரைட் சைடில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். மொத்தம் 4 பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கிச்சன் நல்லா ப்ராடாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து 2-3 பேர் கூட நின்று ஒரு சமையல் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய இடம். இது நல்லா ப்ராடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைனிங் பக்கத்துலேயே வந்து ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து